அப்போஸ்தலர் 27:14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். அந்த சூழ்நிலைகள் நம்மை மிகுந்த மன உளைச்சலுக்கு நேராக கொண்டு செல்லும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அவைகளுக்கு பின்னர் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை வராமல் போய்விடுவதில்லை. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ரோமாபுரியை நோக்கி பயணம் செய்த கப்பல் தொடர்ந்து பல நாட்கள் எதிர்காற்றுகளால் தடுக்கப்பட்டும் தாக்கப்பட்டும் போராடிக்கொண்டே சென்றது. சில நாட்களுக்கு பிறகு வீசிக்கொண்டிருந்த பெருங்காற்று தென்றலாய் மாறியது. அப்பொழுது இனி நிம்மதியாக பயணம் செய்யலாம் என எண்ணும் போதே கடுங்காற்று வீசத் தொடங்கியது. காற்று வீசிய திசையிலே கப்பல் சென்று கரை ஒதுங்கியது. நம்முடைய வாழ்க்கையிலும் நீண்ட கால கஷ்டங்கள் நஷ்டங்களை கடந்து வரும்போது சற்று நிம்மதியான சூழ்நிலை அமையும் என எண்ணி முன்னேறும் போது மீண்டும் ஏதோ ஒரு வடிவத்தில் சோதனைகள் வரும். அப்போது நம்முடைய நம்பிக்கை கரைந்து போய்விடக்கூடாது. தேவன் மேல் உறுதியான விசுவாசமும் உண்மையும் பரிசுத்தமான வாழ்க்கையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயம் மகிழ்ச்சியான நாட்கள் மீண்டும் வரும் என்பதை நினைவில் கொண்டு வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.